ஓம் சாய்ராம். சாய்ராம். எனக்கு பாபா உணர்த்தின சில விஷயங்கள நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சிறிய எதிர்பார்ப்பும் யார்கிட்டேயும் வச்சுக்கக்கூடாது. அது எவ்வளோ நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு சிறிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அங்கே நமக்கு சுயநலம் தோன்றுது. அதனால அந்த இடத்துல நம்ம அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும்போது, ஏமாற்றமோ வலியோ உண்டாக்கும். அப்போ அந்த ஏமாற்றம் வலியெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இனிமே அந்த மாதிரி தவற வச்சுக்கக்கூடாது, சரி பண்ணிக்கணும் அப்படின்றத உணர்ந்து மாற்றிக்கணும். இதுதான் பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்கிட்ட இருப்பதை வைத்து திருப்தி கொள். எது உனக்கு வாய்க்கப்பட்டு இருக்கிறதோ அதுவே உனக்கு நன்மை செய்யும். அதை மிஞ்சி நம்மளை எளிமையாகவும் ரொம்ப நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடையும் போதும் எது நம்மளுக்கு கிடைக்கணுமோ அது பாபா கிடைக்க வைப்பாங்க. இதை சத்சரிதம் 20வது அத்தியாயத்தில் பாபா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நம்ம அப்போ நம்மளோட வரவுக்கு மிஞ்சின செலவுகளை செய்ய மாட்டோம். அதே சமயத்தில் நம்மளோட ஆசைகள் தான் நம்மளோட துன்பத்திற்கு காரணம். அப்போ அந்த ஆசைகளையும் கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும். ஆசைகள் தவிர்த்திட முடியும். ஆசைகளை தேவை மட்டும்தான் நமக்கு நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். அதுவே சத்குருநாதர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நம்மளோட தேவைகளை உணர்ந்து. அதை தவிர மிச்சது எல்லாமே நம்மளுக்கு ஆசை தான். அதனால் அதை விட்டு நம்ம வெளியே வர்றதுக்கான வழியாக தான் இதெல்லாம் உணரணும். அப்போ எங்கேயுமே நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது இருக்கும்போது தான் அந்த உறவுகள் சுமூகமாக போகும். எங்கே ஏமாற்றம் நடக்கும்னா, நம்ம சில எதிர்பார்ப்புகளை உறவுகள் மீது வைக்கும்போது மட்டும்தான் நம்ம அங்கே ஏதோ ஒரு ஏமாற்றத்தை உணர்வோம். அந்த ஏமாற்றத்திற்கு காரணம் அவங்கன்னு நினைப்போம். இல்லவே இல்லை, நாம தான் காரணம். எது நமக்கு நடந்தாலும் அதுக்கு நாமே பொறுப்பு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எது மூலமாக கடந்து வரலான்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி மூலமாகவும் அந்த சுத்திகரிப்பு பயிற்சி மூலமாகவும் கடந்து வர முடியும். அதனால் எல்லாரும் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சிக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சாய்ராம். ஓம் சாய்ராம்.